கோவையில் உள்ள பிரசித்தி பெற்ற காரமடை அரங்கநாதர் கோவிலில் பந்த சேவை விழா பற்றி தெரியுமா உங்களுக்கு? மிகுந்த செழிப்புடனும் வளமையுடனும் காணப்பட்ட கோவை மாநகரில் முன்னொரு காலத்தில் மைசூரை ஆண்ட மைசூர் புலி திப்பு சுல்தான் தனது பெரும் படைகளுடன் கோயம்புத்தூர் வழியாக போருக்கு சென்று கொண்டிருந்தார். காரமடை பகுதியை அவர்கள் கடந்தபோது திடீரென மன்னருக்கு தாங்க முடியாத வயிற்று வலி ஏற்பட்டது. யானை மேல் அமர்ந்திருந்த மாவீரன் வலியால் துடித்து கீழே விழுந்தார். அரண்மனை வைத்தியர்கள் எவ்வளவோ முயன்றும் வலி குறையவில்லை. அப்போது அந்த பகுதியில் இருந்த பெரியவர் ஒருவர் ஓடி வந்து, மன்னா மன்னா, இதோ தெரிகிறதே காரமடை ரங்கநாதர் கோவில். அங்கு வேண்டிக் கொண்டால் தீராத வினையும் தீரும். வேறு வழியின்றி திப்பு சுல்தான் மனதார அந்த பெருமாளை வேண்டினார். அங்கிருந்த அர்ச்சகர் ஓடி வந்து பெருமாளுக்கு படைத்த தீர்த்தத்தையும் துளசி பிரசாதத்தையும் மன்னருக்கு கொடுத்தார். என்ன ஆச்சரியம்! அந்த தீர்த்தத்தை அருந்திய அடுத்த சில நிமிடங்களிலேயே பல மணி நேரமாக துடிக்க வைத்த வலி மாயமாய் மறைந்தது. மகிழ்ச்சியில் திளைத்த மன்னர், என்னை ஆட்கொண்ட அந்த இறைவனுக்கு நான் அடிமை என்று நெகிழ்ந்து போனார். தன் நன்றி கடனாக அந்த பெருமாளுக்கு பல தானங்களை வழங்கினார். திப்பு சுல்தான் தனக்கு ஏற்பட்ட வயிற்று வலி நீங்கியவுடன் வெறும் வார்த்தைகளால் மட்டும் நன்றி சொல்லவில்லை. ஒரு மன்னருக்கே உரிய பாணியில் மிகவும் பிரம்மாண்டமாகவும் அதே சமயம் பக்தியோடும் தனது நன்றி கடனை செலுத்தினார். மன்னர் குணமடைந்த அந்த இரவு நேரத்தில் ரங்கநாதர் கோவிலில் பெரும் ஒளி வெள்ளத்தை காண விரும்பினார். அதற்காக ஆயிரக்கணக்கான தீப்பந்தங்களை பந்தம் ஏற்றி வழிபடச் செய்தார். இதுவே பிற்காலத்தில் பந்த சேவை எடுக்கும் முறையாக பெரிய அளவில் வளர்ந்தது. இன்றும் காரமடை தேரோட்டத்தின் போது பல்லாயிரக்கணக்கான தீப்பந்தங்கள் ஏற்றப்படுவதற்கு இதுவே தொடக்கம். தன் உயிரை காத்த இறைவனுக்கு விலைமதிப்பற்ற நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட இரத்தின அங்கி மற்றும் தங்க ஆபரணங்களை திப்பு சுல்தான் பரிசாக வழங்கினார். இன்றும் முக்கிய திருவிழா காலங்களில் ரங்கநாதருக்கு இந்த ஆபரணங்கள் அணிவிக்கப்படுகின்றன. கோவில் பூஜைகள் தடையின்றி நடக்கவும், அங்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கவும், காரமடையை சுற்றியுள்ள பல ஏக்கர் நிலங்களை மானியமாக இனாம் வழங்கினார். இதற்கான வரலாற்று பதிவுகள் இன்றும் கோவில் ஆவணங்களில் காணப்படுகின்றன. வலி நீங்கிய திப்பு சுல்தான் என்னை ஆட்கொண்ட ரங்கநாதா என்று உருகினார். தன்னிடமிருந்த நவரத்தின மாலைகளை இறைவனுக்கு சூட்டினார். இருண்ட அந்த இரவு பொழுதில் ஆயிரக்கணக்கான தீப்பந்தங்களை ஏற்றி ஒளியால் அந்த ஊரையே நனைத்தார். அந்த ஒளியே இன்றும் பக்தர்களின் கைகளில் பந்த சேவையாக ஜொலிக்கிறது.